தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிறவங்க பாக்கியவான். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் எது எப்படி போனாலும் அவருடைய கிருபை. டெய்லி எவ்வளோ விஷயம் பார்க்குறோம், நம்ம டெய்லி ஒரு நியூஸ் கேட்குறோம் இல்லைங்களா? எது எப்படி இருந்தாலும் அவருடைய கிருபை விலகாததாக இருக்குது. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் பாடலை கைத்தட்டி விசுவாசமாக பாடலாம். ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வேந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வேந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாத எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாத எந்த வாழ்விலே. வனசி எந்த ஜெயமானவர், ஷம்மா என்னோடு இருப்பவர். வனசி எந்த ஜெயமானவர், ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வேந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வேந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாத எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாத எங்கள் வாழ்விலே. ராஃபா என்ற சுகமானவர், வருவா என்ற மெய்ப்பரானவர். ராஃபா என்ற சுகமானவர், வருவா என்ற மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வேந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வேந்து போனாலும்,
கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 இயேசு நல்லவர். ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனை பார்த்து உம்மை உயர்த்தி உயர்த்தி தேவனை பார்த்து மகிமை படுத்தும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறேன். மாறாதவரே, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை கனம் படுத்தும்படியாய் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனை பார்த்து உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, கரம் பிடித்து நடத்துகின்றீர், காலம் எல்லாம் சுமக்கின்றீர், கரம் பிடித்து நடத்துகின்றீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி நன்றி. அல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. சேர்ந்து உயர்த்தி சொல்லுங்க. உம்மை உயர்த்தி உயர்த்தி அல்லேலூயா, உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. பரிசுத்தரே, மாறாதவரே, உம்மை போற்றி மகிமை படைச்சுகிறோம். கடந்த வாரத்தை காட்டிலும் வருகிற வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த வாரத்தின் முதல் நாளை உம்மை பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மிடம் ஆரம்பிக்கிற எல்லா நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாள். அப்பா, உங்க சமூகத்தை தொடுகிற எல்லா காரியமும் ஆசீர்வாதமான காரியம் ஆண்டவரே. இப்படியாய் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பின்பற்ற வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் மேல் ஆறுதலை காட்டுங்க, எங்களுக்கான சமாதானத்தை காற்றலிடுங்க, எங்களை ஆசீர்வதித்து பலன் படுச்சுங்க ஆண்டவரே. சோத்திரம். எல்லா நன்மையான காரியங்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் நடத்தி தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுங்க. வாயில என்ன வச்சிருக்கீங்க? அல்லேலூயா. இயேசு நல்லவா. ஆமென். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். அல்லேலூயா. உம்முன்னு இருந்தா உன் பக்கத்துல உட்கார்ந்துருவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா இல்லையா? நான் சொல்லலைங்க, வசனம் சொல்லுது. அல்லேலூயா. துதி எடுத்தா என்ன ஆகுவான்? சாத்தானு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தா திரும்பி வருவான். உற்சாகமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்துவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது பாடினா யாருக்கு விடுதலை? தாவீது பாடினா சவுலுக்கு விடுதலை. அல்லேலூயா. தாவீது பாடினா யாருக்கு விடுதலை? சவுலுக்கு விடுதலை. பாருங்க கர்த்தர் எப்படி பண்றார். அல்லேலூயா. உன்னை பாட வைத்துதான் இந்த தேசத்துக்கு விடுதலை தேவன் கட்டளை எடுக்கிறார். அல்லேலூயா. நீ எழும்பினாதான் விடுதலை. ஆமே. நீ இப்படியே இருந்தினா விடுதலை கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது பாடினான் சவுலுக்கு விடுதலை. சொல்லுங்க. தாவீது பாடினான் சவுலுக்கு விடுதலை. ஆறுதல் வந்தது இல்லையா? கலக்கம் நீங்கியது. ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது. ஆறுதல் வந்தது. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தா திரும்பி வருவான். சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது பாடினான் சவுலுக்கு விடுதலை. தாவீது பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது. ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது. ஆறுதல் வந்தது. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை மகிழ்ந்து பாடி. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயம் இல்ல. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயம் இல்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிப்பார். விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிப்பார். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவார். முறுமுறுத்தா திரும்பி வருவார். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவார். முறுமுறுத்தா திரும்பி வருவார். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு நிச்சயமே. ஆராதனை வீரனுக்கு நிச்சயமே. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவார். முறுமுறுத்தா திரும்பி வருவார். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவார். முறுமுறுத்தா திரும்பி வருவார். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மகிழ்ந்து
மகிழ்ந்து பாடி மிருகம் பிடிப்பான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான். ஆராதனை வீரனுக்கோ ப்ரமோஷன் நிச்சயம். சொல்லுங்க, ஆராதனை வீரனுக்கோ ப்ரமோஷன் நிச்சயம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது, போனான் நினைவே. கட்டளை பிறந்தது, போனான் நினைவே. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். சொல்லுங்க, பாடுங்க பார்க்கலாம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ ஜெயிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். சொல்லுங்க பார்க்கலாம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மகிழ்ந்து பாடி எரிகோ ஜெயிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். அல்லேலூயா. நல்லா கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு துதியை எழுப்புறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பிசாசு பயப்படுவான். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு துதி எழுப்புறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பிசாசு என்ன பண்ணுவான்? பயப்படுவான். எப்போது வாயில துதி கிடையாதோ அப்பெல்லாம் எல்லாம் அசுத்த காரியங்கள் தான் நிரம்பி இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா இல்லையா? எப்பெல்லாம் தேவனை துதிப்பது கிடையாது, எப்பெல்லாம் தேவனை மையப்படுத்துவது கிடையாதோ அப்பெல்லாம் அந்த பிசாசுக்கு ரெண்டு கொம்பு எக்ஸ்ட்ராவா வளர்ந்துன்னு போகும். ஏன்னா அவனுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நீ ஆசீர்வாதமா இருக்கிறியான்னு அவன் பார்க்க மாட்டான். பிசாசு நீ நல்லா பணக்காரையா இருக்கிறியா, பணக்காரனா இருக்கிறானாலாம் பிசாசு பார்க்க மாட்டான். நீ எப்படிதான் இருந்துக்கன்னு சொல்லி விட்டுடுவான். அவன் நோக்கம் எல்லாமே என்ன தெரியுமா? அவன் நோக்கம் என்ன தெரியுமா? உன் வாயிலேருந்து துதி வரக்கூடாது, அவ்வளோதான். உன் வாயிலேருந்து தேவனை துதிக்க கூடாது, அவ்வளோதான். அவன் நோக்கமே அதுதான், வேற எதுவுமே கிடையாது. உனக்கு பணம் லாஸ் அதெல்லாம் தெரியாது, பிரச்சனை பிசாசானவன் கிடையாது. அது நம்மளோட மிஸ்டேக். அவன் அதில் நோக்கம் கிடையாது. நம்ம வாழ்க்கையின் சரிவுக்கான நோக்கம் பிசாசு கிடையாது. அவன் அதை கண்டுக்க கூட மாட்டான். அவனுக்கு அது பிடிக்காது. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை என்னன்னா, உன் வாயிலிருந்து தேவனை துதிக்க கூடாது என்று சொல்லி தந்திரமாய் உன்னை யோசித்து, தந்திரமாய் உன் வாயில வந்து உன் மனதை கொலை அடிக்கிறவனாய் இருக்கிறான் அந்த பிசாசு. உன் உள்ளத்தை கொள்ளை செய்து நீ தேவனை துதிக்க கூடாத படிக்கு உன்னை மாற்றுகிறவன் தான் பிசாசு. அப்படியாய்தான் தாவீதை செய்யும்படியாய் வந்தான் பிசாசு. என்ன பண்ண முடியா வந்தான்? செய்யும்படியாய் வந்தான் பிசாசு. ஆனா தாவீது என்ன பண்ணாருங்க? வாயிலிருந்து துதி நின்னுச்சா? இல்ல. அல்லேலூயா. தாவீது வாயிலிருந்து துதி நில்லவே நில்ல. அல்லேலூயா. தேவனை எக்காலத்திலும் அவன் வாழ்க்கையில சரிவு இருந்த போதிலும், பிரச்சனை இருந்த போதிலும், என்ன காரியம் நேரிட்டாலும் தாவீது துதிப்பது நிற்பட்டவே இல்லை. அல்லேலூயா. அவன் நிற்பாட்டதுனாலதான் கர்த்தர் தாவீதை உயர்த்தினவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவனை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றமானவன் என்று சொல்லி சொல்லுகிற காரியம் தாவீது வாயிலிருந்து தேவனை துதிப்பதை நிற்பாட்டல். அல்லேலூயா. உலகத்தின் ஆடுதுன்னு சொல்லலாமா? துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். சொல்லுங்க பார்க்கலாம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். எழுந்து இருக்கலாமா? முறுமுறுத்தா திரும்பி வருவான்.
துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி இந்தியா பிடி. சொல்லுங்க பார்க்கலாம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து இந்தியாவை இந்தியா பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. அல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா. நல்லா துதிக்கலாமா? நல்ல வாயிலிருந்து ஸ்தோத்திரம் சொல்லி, ஆண்டவரே உம்மை மட்டும் துதிக்கிறேன், உம்மை மட்டும் துதிக்கிறேன். துதி எடுத்தா சாத்தான் ஓடு. நல்ல துதிகள் எழும்பட்டுமே. முறுமுறுத்தா திரும்பி வருவா. அப்பா உம்மை துதிக்கிறோம். துதி 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 உமக்கே துதி. சொல்லுங்க பார்க்கலாம். துதி 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 உமக்கே துதி. போற்றி போற்றுகிறோம், 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 உம்மை போற்றுகிறோம். சொல்லுங்க. போற்றுகிறோம், 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 உம்மை போற்றுகிறோம். துதித்து பாடி மதிலை பிடிப்போம், மகிழ்ந்து பாடி இந்தியா ஜெயிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி இந்தியா ஜெயிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா. நல்லா துதித்து பாடி ஒரு மருந்தா திரும்பி வருவா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, ஒரு மருந்தா திரும்பி வருவா. அல்லேலூயா. துதி எடுத்தா ஒரு மருந்தா. நல்லவரே. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, ஒரு மருந்தா திரும்பி வருவா. நல்லா துதிக்கலாம், நல்லா துதிக்கலாம், நல்லா துதிக்கலாம், நல்லா தேவனை துதிக்கலாம், 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 துதிக்கலாம். போற்றி மகிமை படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம், மகிமை. நல்லா துதியை எழுப்புங்க பார்க்கலாம், துதியை எழுப்புங்க பார்க்கலாம், மகிமையை தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல வாயிலிருந்து வார்த்தைகள் வரட்டும், நல்ல வாயில் வார்த்தைகள் வரட்டும். சாதாரணமான தேவனை துதிக்கல, அசாதனங்களை செய்கிறவரை, ஓ அற்புதங்களை செய்கிறவரை, ஓ மாறாதவரை, ஐயோ தேவனை உண்டாக்குகிற தேவன், he is a creator, உண்டாக்குகிற தேவனை மகிமைப்படுத்தல்ல. துதிங்க பார்க்கலாம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிங்க. நல்லா துதிங்க, நல்லா துதிங்க, துதிங்க. ஹalleluya, 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 ஹalleluya. நல்லா துதிக்கலாமா? துதிக்கலாமா? பின்னால இருக்கிற வாலிப பிள்ளைங்க தேவனை துதிக்கலாமே. நல்லா சகோதரிமார்கள் கையை தட்டி துதிக்கலாமே. அப்பாவை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நல்லா உற்சாகமா கையை தட்டி, கையை தட்டி. ஆண்டவரே, கையை தட்டாத மக்களை ஆசீர்வதிங்க. அப்பா, அந்த கை நோவை மாற்றித்தாங்க. உம்மை துதிக்க வைக்கப்படுகிற ஆவியே இயேசுவின் நாமத்தை அதற்றுகிறேன். அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். கையை தட்டி மகிமைப்படுத்த உன்னை தேவன் எப்படி பரலோகம் கொண்டு செல்வா? கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஓ எல்லா முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனை மகிமாய், 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 மகிமாய். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். We worship you, we worship you, we worship you. உம்மை கனப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். Praise you, praise you, praise you, praise you, praise you. நல்லா துதிங்க பார்க்கலாம். இங்க வந்திருக்கிற காரணம் துதிக்கிறதுக்குங்க. ஏதோ நேரத்தை செலவழிக்கல, ஐயோ ஏதோ பார்க்க இல்ல. இயேசுவின் நாமத்தில் அன்பியாய் வந்திருக்கிற பிசாசை அதற்றுகிற தேவனை துதிக்க முடியாத உன்னை தேவன் துதிக்கிற பாத்திரமாய் மாற்றமாகிறார். ஐயோ கொஞ்சம் விடுதலை, கொஞ்சம் விடுதலை ஆண்டவரே, கொஞ்சம் விடுதலை கர்த்தாவே. இந்த இடத்துல அந்த விடுதலை கட்டளையிடுங்கப்பா. உம்மை துதிக்கிற பலனை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உலர்ந்த கர்த்தரின் பிரசன்னம் இறங்கும் போது
எசேக்கியேல் சொல்லுகிறார், அந்த பள்ளத்தாக்கில் முழுவதும் உலர்ந்த எலும்புகள் இருந்தது. ஐயோ, தேவனை துதிக்கும் போது அந்த உலர்ந்த எலும்பெல்லாம் உயிர் பெற்று எழும்பினதா? கையை தட்டி தேவனை மையப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கும் போது உலர்ந்த எலும்பெல்லாம் எழும்போம். உம்மை துதிக்கும் போது கை விழுந்த கையெல்லாம் கர்த்தரை துதிக்கும். அப்பா, உம்மை துதிக்கும் போது அல்லேலூயா என்று பாடும்போது அப்பா, எல்லா சரீர பலவீனங்கள் மறைந்து போகும். அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னா அப்பா, எங்களை உண்டாக்கின பிள்ளைகள் நாங்க. அப்பா, நீர் உண்டாக்கின பிள்ளைகள் நாங்க துதிக்கும் போது எங்களுக்குள்ள எல்லா உலர்ந்த சரீரங்கள், உலர்ந்த காரியங்கள், பலவீனமாய் இருக்கிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்படியாக தேவ பிரசன்னம் இந்த காலை வேளையில அந்த பள்ளத்தாக்கில மட்டுமல்ல இந்த சபையிலும் எழும்படியாக அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உலர்ந்த எழும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து மனிதனாக வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். உலர்ந்த எழும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து மனிதனாக வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். அசைவாடும் ஆவியான தேவா, அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எழும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து மனிதனாக வேண்டும். சொல்லுங்க மகள, உலர்ந்த எழும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து மனிதனாக வேண்டும். நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உருவாகட்டும். சொல்லுங்க மகள், நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உனதாகட்டும், என் சிந்தை உனதாகட்டும். அசைவாடும் ஆவியான தேவா. சொல்லுங்க மகளா, அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து ஒரு சபையாய் மாற வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ, ஒன்று சேர்ந்து முழு சபையாக, ஒன்று சேர்ந்து முழு சபையாய் மாற வேண்டும். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. அசைவாடும் ஆவியான தேவா, அசைவாடுமே அசைவாடும் ஆவியான தேவா. அசைவாடும் இந்த சபையில், அசைவாடும் ஆவியான தேவா. அசைவாடுமே அசைவாடும் சாதைகள் ஒன்று
உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். சாதைகள் உண்டாகட்டும், சாதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும், வசனம் உணவாகட்டும். சொல்லுங்க, சாதைகள் உண்டாகட்டும், சாதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. கேட்கலாம் ஆண்டவரே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. அசைவாடுமே, அசைவாடும் அசைவாடும் அசைவாடுமே, அசைவாடுப்பா, அசைவாரபால ஆவியான தேவா. காலுண்டி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. சொல்லுங்க பார்க்கலாம். காலுண்டி நிற்கணுமே, கர்த்தரோடு கர்த்தரோடு நடக்கணுமே. அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. நல்லா சொல்லுங்க. அசைவாடும் 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 ஆவியான தேவா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அசைவாப்பா. என்னில் இருக்கிற எல்லா உலர்ந்த காரியங்க அப்பா, அசுத்தமான காரியங்க, பிரயோஜனம் இல்லாம சரீரத்தை வாட்டுகிற காரியங்க, இயேசுவின் நாமத்தில் எல்லாம் வெளியேறும்படியாக ஒரு நிமிடம் என்னில் அசைவாடுங்க அப்பா. என் மேல் அசைவாடுங்க, என் வீட்டில் அசைவாடுங்க, எங்க மேல அசைவாடுங்க ஆண்டவரே. அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அசைவா. நல்ல கையை தட்டி அசைவாப்பா. ஆவியான தேவா. ஹல்லேலூயா. அசைவாடு அசைராபாபாலா. நல்ல அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே என்னை அசைவுங்க அப்பா, எனக்குள்ள அசைவு உண்டாகட்டும் அப்பா. நான் உயிரோடு இருந்தாலும் மரித்தவனை போல சபையில உட்கார்றேன் அப்பா. நான் உயிரோடு இருந்தாலும் மரித்தவனை போல் சபையில உட்கார்றேன். அப்படி இருக்க கூடாது ஆண்டவரே. என் எலும்புகள் உயிர் பற்றி எழுமணும், என் எலும்புகள் உயிர் பற்றி எழுமணும். நல்லா உற்சாகமா, நல்லா உற்சாகமா. ஐயோ தேவனை பார்த்து ஆவியானவரே. அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா. அப்பா. அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா. ஆண்டவரே இந்த சபையை ஆசீர்வதிங்க தகப்பனே. வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நான் எங்க நிற்க போகிறேன்னு எனக்கு தெரியலப்பா. நான் எங்க செல்வேன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. என்னை அழைத்த போதிலும் உலர்ந்த காரியங்கள் என்னிடம் இருக்கிறது, உலர்ந்த காரியங்கள் என்னிடம் இருக்கிறது. என்னை உயிர் பெற்று எழும்பாமல் செய்கிற காரியங்கள் என்னிடம் இருக்கிறது. இருந்த ஆமேன்னு சொல்லுங்க, இருந்த ஆமேன்னு சொல்லுங்க. என்கிட்ட இது இருக்குது சகோதரியே,
என்கிட்ட இருக்கு சகோதரியே. உலர்ந்த காரியங்கள் என்கிட்ட இருக்கு சகோதரியே. ஐயோ உலர்ந்த விஷயம் என்கிட்ட இருக்கு சகோதரியே. ஆண்டவரே கேட்க, அப்பா என்ன அசைவாட செய்யுங்க ஆண்டவரின் அசைவாட செய்யுங்க. ஆண்டவரின் அசைவாட செய்யுங்க. ஆண்டவரின் அசைவாட செய்யுங்க. தேவன் உங்க வாழ்க்கையில் அசையணும்னா நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நீங்க ஒப்பு கொடுக்கணும் சகோதரி சகோதரனே. நீங்கள் ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் கர்த்தர் உன்னை அசைக்க முடியும். தேசத்துக்காய் உன்னை அசைக்க முடியும். இந்த வீட்டுக்காய் உன்னை அசைக்க முடியும். இந்த சபைக்காய் அசைக்க முடியும். கர்த்தரே இவர்கள் அசைக்கும்படி அழைக்கிறோம் ஆண்டவர். இவர்கள் இப்படியே மறிக்க கூடாதப்பா. இவர்கள் இப்படியே மறிக்க கூடாது ஆண்டவர். தேவனுக்காய் அசைகிற பாத்திரமாக, தேவனுக்காய் அசைகிற பாத்திரமாக இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் தேவ கிருபை இவர்கள் மேல் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இவர்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இவர்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா உலர்ந்த காரியங்க, எழும்ப முடியான சரீர காரியங்க, இயேசுவின் நாமத்தில் அதர்ச்சி எழுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் அதர்ச்சி எழுப்புகிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாம் கரைந்து போகட்டும், இவர்கள் அசையட்டும். இயேசுவின் நாமத்துக்கு ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சங்கீதம் கொஞ்சம் முன்னாடி இடம் இருக்கு, இப்படி வாங்க. முன்னாடி இடம் இருக்கு, கொஞ்சம் தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலகாரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானாந்தரத்தில் அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எவருமாய் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே. ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். உட்காரலாம். இந்த சங்கீதத்தின் தலைப்பு 7ஆம் வசனம். இந்த சங்கீதத்தின் தலைப்பு 7ஆம் வசனம். சிலர் சிலர் ரதங்களை குறித்தும் ரதங்களை குறித்தும் சிலர் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? குதிரை இருந்தா போதும், இல்லை ரதம் இருந்தா போதும், எல்லாரும் வைத்து விடலாம். அப்படியாய் ராஜாக்கள் காலத்திலே அந்த குதிரையும் ரதமும் அவர்களுக்கு மிக தேவையா இருந்தது. ஆனால் நாங்களோ கர்த்தருடைய தேவனாகிய நாமத்தையே நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. சில நேரம் இது வரும், இந்த வசனம் ரொம்ப எல்லாருக்கும் ஜெபிக்கிற வீராங்கனைகள் வீரர்களுக்கெல்லாம் இதை சொல்லி ஜெபிப்பது வழக்கம். இந்த வசனம் நல்ல அறிமுகமான வழக்கம். என்னது? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ
எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். இயேசு, அவ்வளோதான். அல்லேலூயா. அது நாமம் தான் நமக்கு பெரிதான நாமம். அதனால ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் சிறியவனாக இருக்கும் வாரியவனாக இருக்கும்போது ஃபாஸ்டருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. முத்தையா உடல்நலம் சரியில்லை, ஜெபிக்கலாமா அன்னு கேட்டதுக்கு அவருக்கு கோபம் வந்தது. நீ விசுவாசி, நான் ஃபாஸ்டர், எனக்கு நீ ஜெபிக்கலாமா? அவர் திருப்பி கேட்டார். ஆமாம் ஆமாயா, நான் ஜெபிக்கக்கூடாதுன்னு அவர் பின் வாங்கிட்டார். அல்லேலூயா. ஆனால் இந்த 3 நாளாக நான் பலவீனமாக இருக்கிறேன். நான் பெரிய பெரிய ஆட்களை குறித்து கூட்டி நான் ஜெபித்தேன். முதல் ஆள் யார் தெரியுமா? யாரு? லெவிட்டா. லெவிட்டாக்கு முன்ன ஜபிச்சது பெலிசியா. லெவிட்டாக்கு முன்ன ஜபித்து யாரு? பெலிசியா. அதன் பிறகு சொல்லுமா சுவானி, யாருமா? அதன் பிறகு யார் ஜபிச்சது? பிரவீன். அதன் பிறகு யார் ஜபிச்சது? ஜாரா. எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க பாரு. பெலிசியா, லாரா, அதன் பிறகு நம்ம லெவிட்டா, வருங்கால பாஸ்ரம்மா. அல்லேலூயா. அவங்க ஜெபிச்சாங்க. ஏன் இவங்களை ஜெபிக்க வச்சேன்? நான் மரியாள் கிட்ட கேட்டேன், ஏம்மா இவங்களை ஜெபிக்க வைக்கிறதுக்கும் உங்களை ஜெபிக்க வைக்கிறதுக்கும் யார்? பீனாக்கெல்லாம் கேட்டேன். பீனா, வின்சி. அதன் பிறகு பீனா, வின்சி, வேற யார் ஜெபிச்சது? சோனி. 6 பேர் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. முதலாவது சிறு குழந்தைகளிடம் ஜெபித்தேன். காரணம் என்னவென்று சொன்னால், ஜெபித்தால் சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை குழந்தையிலிருந்து நாம் கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு அது இருக்கிறது. வயது ஆக ஆக நான் போயிட்டு ஃபாஸ்ட்டுக்கு ஜெபிக்கிறதா முதல் சந்தேகம் உள்ளே வந்து விடுகிறது. நான் போயிட்டு ஃபாஸ்டருக்கு ஜெபிக்கிறதா அந்த சந்தேகம் வந்து விடுகிறது. ஆனால் அவர்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஜெப வீரர்களாக இருப்பவர்கள், அர்ப்பணித்தவர்களை தான் ஜெபத்துக்கு நான் அழைக்கிறேன். அவர் அதிகாரத்தை நான் அறிந்ததினாலே சோனியையும் மீனாவையும் அது வின்சியும் ஜெபிக்கும்படியாக கேட்டேன். அல்லேலூயா. ஆகினாலே மேன்மை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்தினாலே, அவருடைய தேவனுடைய நாமத்தினாலே தான் இருக்கிறது. நம்பிக்கை விசுவாசத்தினால தான் சுகம் பெறுகிறோம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று பல முறை இவ்விதமான அனுபவங்களை நான் குழந்தைகள் மூலமாய் ஜெபித்து நான் பெற்றிருக்கிறேன். ஆமென். இந்த வசனம் பார். ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோன் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. அல்லேலூயா. அவர் என்ன செய்வாரா? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி. பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கும்? குழந்தைகளை போல. நீங்கள் குழந்தைகளை போல வராவிட்டால் தேவனுடைய மகிமை காண மாட்டேன். அதனால் குழந்தைய போல விரோதங்கள் இராதபடிக்கு குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷம், ஆசை. என்னை ஜெபிக்க வச்சாங்கன்னு அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்கும். அப்படி நம்ம இருக்கணுமா? அதனால் அவர் ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அப்பொழுதுதான் உன்னுடைய காணிக்கை கூட அவர் ஏற்றுக்கிறார். அல்லேலூயா. மனப்பூர்வமாய் கொடுக்கிற காணிக்கை, நம்பிக்கையோடு விதைக்கிற விதயம்தான் அது விளையும். நம்பிக்கை இல்லாத ஏதோ காரணத்துக்காக விதைப்பது அது விதையாகாது. அல்லேலூயா. அதனாலே
அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவராக. அப்போதான் என்ன பண்ணோம், நம்ம மன விருப்பத்தின்படி. மன விருப்பம் என்பது அது சக்ஸஸ் ஆகி கொண்டு இருக்கிறது எனக்கு தான். என்ன செய்வது, என்ன செய்யலாம் யோசிக்குவேன். இப்படி இருக்குதே, சரீரம் இப்படி இருக்குதே, பணம் காரியம் இப்படி இருக்குதே நினைக்குவேன். ஆனால் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்பிக்கை வைக்கிறேன். இந்த 2 மாதமாக எங்கள் குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். அது பச்சிட்டீங்க சிலர். 6வது வசனம் பண்ணீங்க. ஆமென். தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. கொஞ்சம் கன்ஃபியூஸ், கொஞ்சம் ஸ்லைட் கன்ஃபியூஷன். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை. என்ன அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த சபையில்? என்னென்ன அபிஷேகம் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் சொல்லுங்க, தெரிஞ்சது. என்னென்ன அபிஷேகம் பண்றாங்க சொல்ல மாட்டீங்களா? மூப்பராக, மூப்பரை நீ சொல்லிட்ட. அப்புறம் தீக்கனாங்க, திருக்கிருஷ்ண ஒன்றும் பண்ணல. அப்புறம் போதகராக. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு முதலாக தேவனுடைய பிள்ளைகளாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அதன் பிறகு நீங்கள் ஆலயத்தில் வருகிறீங்களே, அது முதல் அபிஷேகம் உங்கள் தலைமையில் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த உடனே அபிஷேகம் என்னன்னாக்கா ஆண்டவருடைய பிள்ளைகள். கொஞ்சம் பேர் மட்டும் கை தூக்குங்க. ஆண்டவர் பிள்ளை இல்லைன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. கொஞ்சம் தூக்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, நான் தூக்குங்க. யாரும் இல்லையா? எல்லாம் ஆண்டவர் பிள்ளையா? ஷூர். பலத்த கரங்களை தட்டுவோம். அப்போ ஆண்டவரே பிள்ளை என்பது ஒரு பெரிய அபிஷேகம். ஏனென்றால் அவரை சாதாரணமாக அழைக்கவில்லையாம். தாயின் கருவிலிருந்தே என் கண்கள் கண்டது. தாயின் கருவில் யாரை யார் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரோ அவங்க தான் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அது உங்களுக்கு ஒரு பெரிய அபிஷேகம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராள். நாங்களும் எங்கள் தேவனாய கர்த்தர் நாமத்தை குறித்து மேன்மை. அவர் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா தீங்கு செய்ய வரவங்க என்ன பண்ணுவாங்களாம்? விழுந்துருவாங்க. அதே சமுத்திரம் வழிவிட்டது, அவளெல்லாம் அப்படியே அடித்து தள்ளிடலான் ரதங்களோடு கூட ஓடி வரான். என்னாவது? சமுத்திரம் திறந்தது, இவங்கெல்லாம் எஸ்கேப் இல்ல. அதன் பிறகு அவங்கெல்லாம் முறிந்து தண்ணீரிலே விழுந்தார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அடட, ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்கப்பா, பெரிய கிளாப் பண்ணுங்க. பிரேமம்மா ஆமான் கதையை கூட நாம் பார்க்கிறோம். அவன் வெட்டின பள்ளத்தில் அவன் வீழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அதுக்கு பைபிளில் ஒரு வார்த்தை சொல்கிறது, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பார். நீ வினையை விதைத்தால் வினையை அறுப்பாய், நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்பாய். இது ரொம்ப நம்பிக்கை உனக்கு ரொம்ப ரொம்ப ஒவ்வொருவருக்கும் வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இது கண்டிப்பாய் அவசியமாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். அதில் அதை விரிவாய் சொல்ல வேணால் பிரசங்கமாக பண்ணலாம். நன்மை செய்கிற காரியங்கள் குறித்து நன்மை பல வகையிலே வழியிலே நாம் செய்யலாம். அதனாலே நீ எதை விதைக்கிறாய் அதே அறுப்பாய். கர்த்தாவே ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென்.
தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிக்கான நேரம் ஆயிடுச்சு. 10 மணி ஆயிடுச்சு. சுருக்கமாக சொல்கிறவங்க சொல்லலாம். ஒருத்தர் பைபிள் படிக்கிறதுக்கு 32ஆம் வசனம், லூக்கு 17:32. கொஞ்சம் ஆத்துமாக மெசேஜ் கொடுக்கும்போது தான் வீட்டுக்கு போகும். 17:32. சொல்லுங்க சிஸ்டர், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சிஸ்டர். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். நினைத்து கொள்ளுங்க. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க. லோத்து மனைவி என்ன ஆச்சுங்க? தன் ஜீவனை என்னாச்சு? உப்பு தூணா மாறிடுச்சு. லைட்டா டச் பண்ணி பாருங்க, மாறி நிற்கும். அது அநேகர் உப்பு தூணா மாறிட்டு இருக்கீங்க. அதனால தான் சாராயத்துக்கு போறவன் உப்பு என்னது ஊருக்கா இல்லைன்னா, ஏன்னா அவன் என்ன மாறினுக்கிறான் இப்போ தெரியுதா? ஏன் அவன் நக்குறான்ட்டு கைய உப்பு இல்லைன்னா அது சைட் டிஷ் இல்லைன்னா ஏன் கைய நக்குறான்னா அவன் சரீரம் முழுது என்ன மாறின்னு வருது? உப்பா மாறின்னு வருது. எவ்வளோ பேர் இங்கே உப்பா மாறின்னுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பேர் இங்கே உப்பா மாறின்னுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக உப்பா மாறுறதுக்குள்ளே தயவு செய்து திரும்பி வாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் சரீரம் முழுவதும் உப்பா மாறுறதுக்குள்ளே என்ன பண்ணுங்க? திரும்பி வந்துருங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன ஆவீங்க? உப்பு தான். வேத புஸ்தகத்தில் 2 உப்பு பார்க்குறோம். ஒன்று, நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க. அது எப்படி உப்பு? அந்த சுவையை கொடுக்கிற உப்பா இல்லை சாரமற்று போன உப்பா என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் செய்துக்கோங்க. எவ்வளோ பேர் இங்கே உப்பா இருக்க போறீங்க? உப்பா இருக்க போறீங்க. இந்த லாத்தின் மனைவியை தான் நான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். லாத்தின் மனைவியை குறித்து தியானிக்க போகிறோம். லாத்து மனைவி என்ன செய்தாங்க? ஆமா, அங்க திரும்பி பார்த்தாங்க. ஆமா, ஒரு 2 தூதர் வந்தாங்க. லாத்து வீட்டில் தங்குனாங்க. அங்கே தங்கினோட அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து என்ன சொன்னாங்க? 2 பேர் வந்திருக்காங்களே, அவங்க வெளியே என்ன பண்ணு கூப்பிட்டுட்டு வா என்று சொன்ன உடனே லாத்து சொல்கிறாரு, வேண்டாம், அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க, அவங்கள நான் கொடுக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாத 2 பெண்கள் இருக்கிறாங்க, அவர்களை வேணும்னா நீங்கள் என்ன செய்யுங்க. ஏன்னா சோதோம் என்ற ஒரு ஊரில் வந்து விபச்சாரம் வந்து டாப் கிளாஸ். விபச்சாரம் அப்படியா இருந்ததாம். ஆண் பெண் பிள்ளை மகன் எந்த ஒரு விஷயங்களை பார்க்காமல் அப்படியா செய்து கொண்டிருந்ததான் சொதோம். அதை பார்த்து கர்த்தருக்கு கோபம் வந்து கர்த்தர் சொதோமை என்ன செய்ய வந்தாரு? அழித்தார். சோதோமை என்ன பண்ணாரு? அழித்தார். சோதோமையில் இருக்கிறவங்க தான் யாரு? லோத்தோட குடும்பம். லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் நெருக்கம் இல்லையா? லாத்துக்கும் ஆபிரகாமுக்கும் நெருக்கம். லாத்தோட முதல் சரிவு எங்க சரிஞ்சாருன்னா, முதல் காரியம் லாத்தும் ஆபிரகாமும் ஒன்னா இருக்க முடியல. ஏன்னா லாத்தோட குடும்பமும் பெருசாகுது, ஆபிரகாமின் குடும்பமும் பெருசாகுது. அவன் ஆட்டு மந்தியம் பெருசாகுது, இவரும் ஆட்டு மந்தியம் பெருசாகுது. எவ்வளோ காலத்துக்கு தான் ஆபிரகாமும் லாத்தை வைத்து நடத்தி கொண்டு வரும் என்று சொல்லி, லாத் நீ உன் சொந்தமா நீ யோசி, சொந்தமா ஒரு இடத்தை பாரு என்று சொல்லி லாத்தை வந்து பிரிக்க ஆரம்பிக்கிறார் ஆபிரகாம். பிரிக்க ஆரம்பித்த உடனே அவருக்கு ஒரு சலுகையை கொடுக்கிறார். பிரிவிலேஜ் கொடுக்கிறார் லாத்துக்கு. முதல் பிரிவிலேஜ் என்ன கொடுத்தாரு? லாத் உனக்கு பிடிச்சமான இடத்தை என்ன பண்ணி, அப்ப இவர் போய் சோதோமை செலக்ட் பண்ணார். யாரு? லாத்து. முதல் ப்ராப்ளம் லாத்து பண்ணது என்னன்னா, கர்த்தரை நம்பாம அவனுடைய இச்சையை நம்பினா, இருக்கிற நல்ல நகரத்தை பார்க்கும்படியாய் போனா, எதை சந்தித்தா? சோதோமை சந்தித்தா. முதல் பிரச்சனை லாத்துக்கு ஆரம்பிச்சது. ஏன்னா சோதோம் ரொம்ப தவறான ரொம்ப பாவம் நிறைந்த ஒரு பட்டணமாய் வேதம் கருதுகிறது. சரியா? இந்த லோத்தின் மனைவி அவர்களை பார்க்கணும். ரொம்ப அழகான மனைவி, அவங்க ரொம்ப அழகான மனைவி கர்த்தர் கொடுத்தார். இப்போ லோத்தின் மனைவி என்ன ஆச்சுன்னா, கர்த்தர் சொல்லுகிறார் எதை திரும்பி பார்க்க கூடாது? ஆமா, அந்த பட்டணத்தை என்ன செய்யக்கூடாது? நீங்க திரும்பி பார்க்க கூடாது என்று சொன்னாங்க. ஆனா லோத்தோட மனைவி என்ன செய்தாங்க? திரும்பி பார்த்துட்டாங்க. சரியா? லோத்தோட மனைவி திரும்பி பார்த்துட்டாங்க. 3 முக்கியமான காரியங்களை நான் சொல்லுகிறேன். லாத்துக்கும் உங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு சம்பந்தம் என்ன? லாத்துக்கும் உனக்கும் இருக்கிற
சம்பந்தம் என்ன என்று சொல்கிறேன். நீயும் அதே போல தான் வாழ்ந்துன்னு வரா. நீயும் லாத்து போல தான், லாத்தின் மனைவி போல தான். உனக்கு எல்லா சௌகரியமும் இருக்கு. என்ன இருக்கு உனக்கு? எல்லா சௌகரியம், எல்லா சலுகைகளும். லாத்து மனைவிக்கு இருந்த எல்லா சலுகைகளும் உன்னிடமும் இருக்கு. அந்த சலுகைகள் என்ன? அந்த சலுகைகள்னால தான் லாத்தர் மனைவி என்ன ஆனா? உப்புத்துணா ஆனா. அந்த சலுகை நிமித்தமும் உப்புத்துணாமல் மாறாமலும் இருந்திருக்கலாம். ஏன்னா நல்ல சலுகைகள் லாத்தோட மனைவிக்கு இருந்தது. நல்ல சலுகைகள் இருந்தது. முதல் சலுகை என்னன்னா, லாத்தோட சொந்தக்காரர் தான் யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமா நீங்க பார்க்கும்போது யார் ஆபிரகாம்? விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தார், உண்மையுள்ள ஃபாதரா இருந்தார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் நன்மையானதை செய்தார். ஈசாக்க கொடுக்கணும் என்று சொன்ன உடனே மறக்காமல் ஈசாக்கை கொடுக்கும்படியாய் ஆபிரகாம் எழுப்பி வந்தா. எல்லா சமயத்திலும் கர்த்தருக்கு பிடிச்சமாய், கர்த்தருக்கு நெருங்கினமாய் ஆபிரகாம் இருந்தால். இதெல்லாம் யார் பார்த்துன்னு வந்ததுங்க? லாத்தோட மனைவி பார்த்துன்னு வரா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப புரியுதா உங்களுக்கு? முதல் சலுகை யாருக்கு? லாத்துக்கு. என்ன சலுகை லாத்தோட மனைவிக்குனா, ஆபிரகாமும் சாராவும் எப்படி கர்த்தருக்குள் இணைந்து வாழ்ந்தாங்க என்று சொல்லி லாத்தோட மனைவி அறிந்திருந்தால். she had a privilege to know a relationship. நல்ல ஒரு உறவு இருந்தது. யாரோட கூட? ஆபிரகாமு கூட. ஏன்னா ரொம்ப காலம் ஆபிரகாமும் சாராவை கூட லாத்தோட குடும்பமும் பயணித்தார்கள். அவரோடு கூட பயணிக்கும் போதெல்லாம் அந்த குடும்பம் எப்படி இருந்தது என்று சொல்லி யாருக்கு தெரியும்? லாத்துக்கு தெரியும். லாத்தோட மனைவிக்கு தெரியும். ஆபிரகாம் எப்படி இருந்தார், எவ்வளவு விசுவாசத்தில் இருந்தால், அந்த குடும்பம் தேவனை எவ்வளவு கனம் அளித்தாங்க, எவ்வளவு ஆராதிச்சாங்க, எவ்வளவா இருந்தாங்க என்று சொல்லி லாத்தோட மனைவிக்கு லாத்துக்கும் தெரியும். அது முதல் சலுகை லாத்தோட மனைவிக்கு. என்ன? ஆபிரகாமின் உறவை என்னவென்று லாத்தோட மனைவி அறிந்திருந்தால். she had a good relationship. இப்போ எனக்கும் பால் தங்கையாக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கேன். பால் தங்கத்தை என் மாமன் வச்சுக்கோங்களேன். பால் தங்கத்தை என் மாமான்னு வச்சிருந்தா எவ்வளோ சலுகை இல்லையா எனக்கு? இப்படி இருந்துப்பேன் நான் கத்திக்கின்னு கண்ணூரில் போயிட்டு இருந்துப்பேன். சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். என் மாமா பால் தங்க ஏன்னா நான் கண்ணூரில் போயிட்டு அவ்வளோ சர்ச்சில் our God is an awesome God, he reigns. புரிஞ்சுக்காது யாருக்கும். அங்கே போய் அந்த பாட்டு பாடின்னு இருந்துப்பேன். அங்கே போய் அந்த பாட்டு பாடி இருந்துப்பேன், எகிரி குதிச்சுப்பேன், ஆராதிச்சுப்பேன். ஏன்னா அந்த ஒரு சலுகை எனக்கு கிடைச்சிருக்கும். அதே போல தான் லாட்டோட மனைவிக்கும் ஆபிரகாம் எங்கெல்லாம் தேவனை துதித்தானோ அந்த துதிக்கிற இடத்திலெல்லாம் யார் இருந்தது? யார் இருந்தது? சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் தூங்கின்கிறேன், செபிங்க. ஆண்டவரே நான் தூங்கின்கிறேன், என்னை எழுப்புங்க ஆண்டவரே. லாத்து எங்கெல்லாம் ஆராதிச்சாரோ அங்கெல்லாம் யார் இருந்தது? எங்க யார் இருந்தது? ஆபிரகாம் எங்கெல்லாம் ஆராதிச்சாரோ அங்கெல்லாம் யார் இருந்தது? அப்ப இவங்க இருவரும் எங்க இருந்தாலும் ஒன்னா இருந்தாங்க. எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாங்க? ஒன்னா இருந்தாங்க. அப்போ தேவனை துதிக்கும் போதெல்லாம் இந்த லாத்தோட மனைவி அவங்கள பார்த்துன்னு வராங்க. அந்த உறவை தேவன் லாத்தோட மனைவிக்கும் லாத்துக்கும் கொடுத்தார். ரெண்டாவது காரியம், லாத்தோட மனைவிக்கு கொடுத்த ரெண்டாவது சலுகை என்னன்னா, கர்த்தர் யார் என்று சொல்லி லாத்தோட மனைவி தெரிந்து கொண்டார். கர்த்தர் யார் என்று லாத்தோட மனைவி முதல்ல தேவன் எப்படி ஆராதிக்கணும், தேவனுக்கு எப்படி பயப்படணும், எப்படி கனம் செலுத்தணும் என்று சொல்லி ஆபிரகாமையும் சாராவையும் பார்த்து யார் தெரிஞ்சுக்கிறது? லோத்து குடும்பமும். சரியா? ரெண்டாவது காரியம், தேவன் யார், தேவன் யார், தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்ன வெளிப்பாடு யாருக்கு தெரியும்? லாத்து மனைவிக்கு தெரியும். ஏன்னா ஆபிரகாம் எப்போதும் தேவனை குறித்தே பேசிக்கொண்டிருந்தார். ஆபிரகாம் எப்போதும் தேவனை குறித்து என்ன பண்ணாருங்க? பேசிக்கொண்டார். தேவனோட குணாதிசயங்கள் என்ன, தேவன் எப்படி இருக்கிறவர், தேவனோட அன்பு எப்படி, தேவன் எப்படி பராமரிப்பவர், எல்லா விஷயங்களும் ஆபிரகாமும் லாத்துக்கும் லாத்து மனைவிக்கும் சொல்லினே வந்தாரு. இப்ப லாத்து மனைவி நல்லா உட்காந்து கேட்கிறா. இப்ப இருக்கிற மாதிரி தான். இப்ப இந்த சபை கொஞ்சம் பேர் இந்த சபை இல்லைன்னா பக்கத்து சபை, இந்த சபை இல்லைன்னா அந்த சபை, இந்த இல்லைன்னா அதே போல தான் லாத்து கூட. அந்த காலத்தில் அப்படிதான் இருந்தது. நீங்கள் அதுக்கு அதே சலுகை, யூ ஹேவ் ஆல் தி பிரிவிலேஜ். உங்களுக்கு சலுகை இருக்கு. இந்த சபை இல்லைன்னா அந்த சபை, அந்த சபை இல்லைன்னா இந்த சபை, இல்லை ஒரு நாள் இந்த சபைக்கு வரலன்னா வீட்டில் உட்காருது, எல்லா சலுகைகள் உங்களுக்கு இருக்கு. அதே போல தான் லாத்துக்கும் சலுகைகள் இருந்தது. she had privilege to be with Abraham. அவளுக்கு ஆபிரகாம் கூட இருக்க முடிய சலுகைகள் இருந்தது.
தேவன் யாருன்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியாத சலுகை லாத்துக்கும் லாத்து மனைவிக்கு இருந்தது. யூ ஆல்சோ ஹேவ் த சேம் ஆப்பர்ச்சுனிட்டி, பிரிவிலேஜ். உனக்கும் அந்த சலுகை இருக்கு. நீ அதை எப்படி பிரயோஜனப்படுத்துறன்னு தான் இம்பார்ட்டன்ட். நீயும் சர்ச்சில் உட்கார்ற, சர்ச்சில் செய்தி கேட்குற, ஆனா எப்படி இருக்கிறன்னு தான் இம்பார்ட்டன்ட். லாத்தோட மனைவியும் ஆபிரகாமை பார்த்தா, கற்றுக்கினா, தேவனை புரிஞ்சுக்கினா, ஆனா கடைசியில லாத்து மனைவி என்ன ஆனாதான் முக்கியம். நீயும் சர்ச்சுக்கு வர, கேட்கிற, துதிக்கிற, கை தட்டுற, எல்லாமே செய்யற, ஆனா கடைசிக்கு நீ என்ன ஆகுறது தான் இம்பார்ட்டன்ட். அதான் லூக்கு 17:32 சொல்லுது, லாத்தோட மனைவியை நினைச்சுக்கொள். நீ அதே மாதிரி தான் இங்க உட்கார்ந்துக்கிற. நான் தான் ஆபிரகாம், நீங்க தான் லாத்து மனைவி. நீ நான் பேசுறதெல்லாம் நீ கேட்கிற, கொட்டாய் விட்டு கேட்கிற, தூங்கின்னு கேட்கிற, அங்க பார்த்து நீ கேட்கிற, இங்க பார்த்து நீ கேட்கிற. பைபிள் தருக்கிறது கிடையாது, குறிப்பு எழுதுறது கிடையாது, நீ உட்கார்ந்து கேட்கிற. ஆனால் நீ எங்க போகிறாய் என்று இப்ப யோசிக்க. சபையில இவ்வளவு காலமாய் நீ வந்து எதை ஆதாயம் படுத்தினாய்? எதை நேர்மையாய் செய்தாய்? எதற்கான தேவன் அழைப்புடன் இருந்தது என்று யோசித்து பாரு. லாத்தோட மனைவிக்கு எல்லாம் சலுகைகள் இருந்தது, உனக்கும் அந்த சலுகையில். அதான் சொல்லுகிறேன், உனக்கும் லாத்துக்கும் மனைவிக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்னா, ஆபிரகாம் எப்படி விசுவாசமா இருந்தாரோ அதே போல உங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் விசுவாசமா இருக்கிறாங்க. அதை பார்த்துன்னு வந்திருக்கிறாய். அதை பார்த்த பேரும் பிறப்பும் நீங்க ஏன் மாறலன்றதான் கேள்வி. இப்போ வேத புஸ்தகத்தில் கெஹாசி என்ற ஒருத்த மனுஷன் இருந்தான். யாரு கெஹாசி தெரியுமா? கெஹாசி, ஆமா, எலிசாவோட வேலைக்காரன் கெஹாசி. சரியா? எலிசாவோட வேலைக்காரன் கெஹாசி. அந்த கெஹாசி என்ன பண்ணானா, இந்த எலிசாக்கு என்ன இருந்தது? வல்லமை இருந்தது. எலிசாக்கு என்ன இருந்தது? வல்லமை இருந்தது. அந்த வல்லமையில் ஒரு கோல் ஒன்று இருந்தது. அந்த கோலை இந்த கெஹாசி என்ன பண்ணா, எடுத்துன்னு போயிட்டு எலிசா எப்படி பிரயோஜனப்படுத்துறாரோ அதே போல இந்த கெஹாசி என்ன பண்ண ஆரம்பிச்சா, பிரயோஜனப்படுத்த ஆரம்பிச்சா. என்ன ஆச்சுங்க? அது ஒன்னும் நடக்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னும் நடக்கல. ஆனா அவன் யார் கோலை பிரயோஜனப்படுத்தினா? எலிசாவோட கோலை பிரயோஜனப்படுத்தினா. இதெல்லாம் நடந்துச்சா? நடக்கல. நீ யாரோட சொந்தக்காரர் இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருங்கின ஆத்மா ஆதாயம் பண்ற நண்பர்கள் உன்னோட கூட இருந்தாலும் சரி, நீ மனமாறனா பரலோகத்துக்கு போவே மாட்ட. உப்பு தூணா மாறி இங்கே கரிஞ்சி சாவ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இது கடைசி காலம். ஏன் இந்த கடைசி காலம்னா, இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன நடந்து வருது? ஆமா, நிப்பாட்டவே மாட்டுக்கிறாங்க. ட்ரம்ப் வர்றான், அநேக ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்றான். புட்டின் வராரு, ஏதோ சொல்றாரு, ஏதோ செய்யறாங்க. அங்க பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய பில்டிங்கை இடிச்சிட்டு எவ்வளவு ஜனங்களை உயிர் போய் கொண்டிருக்கிறது. அகமதாபாத்தில் ஒரு பிளேன் கிராஷ். நேத்து பிரேசில்ல ஒரு பேராஷூட் பறக்கும் போது எரிஞ்சு 7 பேர் 8 பேர் சாவு. வாலிப பிள்ளை கீழே ஆக்சிடென்ட்ல சாவு. எவ்வளவு மரணங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். தேசத்துக்கு தேசம் போர். இப்போ ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணா ரஷ்யாக்காரன் வரேன் நான்ன்றான். ரஷ்யாக்காரன் சொல்றான், நீ சப்போர்ட் மட்டும் பண்ணி பாரு, நான் என்ன செய்யறேன்னு சொல்லி புட்டின்னு சொல்றாரு. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ ட்ரம்ப் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னா இந்தியா போய் சப்போர்ட் பண்ண வேண்டிய அது இருக்கும். ஏன்னா இந்தியாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் லவ். இப்போ இந்தியா போய் சப்போர்ட் பண்ணிச்சா ரஷ்யாக்காரன் வருவான், ரஷ்யா இங்கே அடிக்குவான். சைனாக்காரவா சைனாக்கு அடிக்குவான். இப்படியான கலவரத்தில் உள்கலவரத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். சோதம் ஆன மாதிரி ஆச்சுன்னா நீ என்ன மாவன்னு சொல்ல பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சோதமுக்கு ஆற மாதிரி போர் ஆச்சு, அந்த தேசத்தை அழிக்கிறேன், இவனுங்க திருந்த மாட்டுக்கிறானுங்க. நோவா காலத்தில் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வெள்ளத்தெல்லாம் என்ன பண்ணாருங்க? அழிச்சிட்டாரு. இப்போ வெள்ளத்தினால உங்களை அழிச்சாருன்னா, பெங்களூர் பட்டணம் அழிச்சாருன்னா, இப்போ எங்கே போவேன் சிஸ்டர் அமலா? எங்கே போவீங்க? தெரியல பாஸ்டர், ஏன்னா நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறேன், என்னில பிரச்சனை இருக்குது பாஸ்டர். ஏன்னா லாத்தோட சாயல், லாத்தோட மனைவியோட சாயல். ஏன்னா இன்னும் உலகத்தின் ஆசை இச்சை எல்லாமே உன்னை பிடிச்சின்னு இருக்கிறதுனால, இப்போ நீ தேவன் வருக வந்துச்சுன்னா நீ என்ன செய்ய? எடுத்து படிங்க ஒரு புஸ்தகம், லூக்கு 17. மைக்கில் படிங்க ஐயா. பச்சமா இல்ல 22 படிங்க. எல்லாரும் கவனிங்க. பாபோய பின்பு அவர்
சீஷர்களை நோக்கி மனுஷகுமாரனுடைய நாட்களில் படிங்க, நாட்களை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும். என்ன காலம் அது? மனுஷ படிங்க, என்ன காலம் அது? எந்த நாட்களுங்க? மனுஷகுமாரனுடைய இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையை காண ஆவலா இருக்கிறீங்களாமே சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர் பாரதி ஆவலா இருக்கிறீங்களா? ஜீசஸ் செகண்ட் கமிங் ஆவலா இருக்கீங்களா? அதுதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து அந்த சீஷருக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரின் வருகை பார்க்க உங்களுக்கு அவளா காணப்படும். படிங்க. ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். ஆனாலும் அதை என்ன பண்ண மாட்டீங்க? ஏன் காண மாட்டீங்க? சொல்றேன். கொஸ்டின் மார்க். படிங்க. இதோ இங்கே அங்கே என்றும் சிலர் உங்களில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். படிங்க. மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேக பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதப்படுவார்கள், தள்ளிப்பட வேண்டதா இருக்கிறது. நோவாவின் காலத்தில் நடந்ததை போல மனுஷகுமாரின் நாட்களிலும் நடக்கும். ஜாக்கிரதை. ஆமென். சிஸ்டர் ஜாக்கிரதை. நோவாவின் காலத்தில் நடந்ததை போல மனுஷகுமாரின் காலத்திலும் நடக்கும். அது இந்த காலம் வாலிப பிள்ளைகளே, இந்த காலம். யாரா மரணத்தை விரும்புறீங்களா? மரணத்தை விரும்புறீங்களா? வாழணும்னு ஆசை தானே. நம்மளை கிறிஸ்துவில் கேட்டால் மரணத்தை விரும்புறீங்களா? தைரியமாக சொல்லுங்க. மரணத்தை விரும்புகிறோம். ஏன் விரும்புகிறோம்? நான் மரித்தாலும் பிழைப்பேன். அவனை பார்த்து கேட்டேனா, என்ன பிரதர் மரணத்தை விரும்புறியானா? இப்போ தான் வீடு கட்டிக்கிறேன், இப்போ தான் பண்ணேன், அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஆகுமா? அவன் அப்படி யோசிக்குவான். நீ எப்படி யோசிப்ப? இப்போ தான் சொல்லுவியா? சொல்ல முடியாதுங்க. நோவான் காலத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் அப்போ தான் வீடு சைட்டு வாங்கி கட்டியிருப்பான். நோவா போய் சொல்கிறான், எப்பா கர்த்தர் வெள்ளத்தில் என்ன செய்கிறாரு? அழிக்கிறாரு, தயவுசெய்து திரும்பி வா, உனக்கான பேடையை நான் கட்டியிருக்கிறேன். அவன் சொல்கிறான், இப்போ தான் லோன் சாங்ஷன் ஆச்சியா தம்பி, இப்போ தான் லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, இப்போ தான் நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன், இப்போ தான் மேஸ்திரிட்ட காசு கொடுத்தேன், நீ இப்போ வந்து வீடை கட்டாத போட்டில் ஏறுன்றிய. அநேகர் அப்படி தான் வாழ்ந்துன்னு வரோம். கடைசி காலங்களில் அப்படி தான் நடக்கும். நீ சேர்த்து வச்ச எல்லாமே அப்படியாய் பூத்தோன்னா போயிடும். உன்னை மட்டும்தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை மட்டும் கர்த்தர் எடுத்துக்கணும்னா உனக்கு எல்லா சலுகைகளும், லாத்தோட மனைவிக்கு இருந்த எல்லா சலுகைகளும் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? உன்னை ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் கர்த்தர் பிறக்க செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவ குடும்பம் எப்படி இருக்கணும்னு உனக்கு காண்பித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு உனக்கு காண்பிக்கிறார். ஆபிரகாம் எப்படி காமிச்சாரோ அதே போல தான் உனக்கும் காமிச்சார். ரெண்டாவது காரியம், அந்த குடும்பம் தேவனை எப்படி விரும்பினது, எப்படி நம்பினது என்று சொல்லி அந்த குடும்பம் உனக்கு சொல்லி கொடுத்தது. இதோ நாங்கள் இருக்கிறோம், சரியா? இதை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். இயேசு எப்படி விரும்பணும், எப்படி நேசிக்கணும் நாங்கள் சொல்லிக்கிறோம். அந்த சலுகையும் உனக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் சலுகை குடும்பம் சலுகை, ரெண்டாவது சலுகை ஆவிக்குரிய கர்த்தரை தெரிஞ்சு கொள்ள முடியாத சலுகை, மூன்றாவது சலுகை உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? பொறுப்பு. லாத்தோட மனைவி என்ன இருந்தது? ஒரு பொறுப்பு இருந்தது. என்ன பொறுப்பு? குடும்பத்தை நடத்தும்படியான ஒரு பொறுப்பு இருந்தது. உனக்கும் அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த சலுகையும் கர்த்தர் உனக்கு she was privileged in a relationship, she was privileged in a responsibility. எடுத்து நடத்தும்படியாக குடும்பத்தை பார்க்கும்படியான பொறுப்பு லாத்தின் மனைவி கிட்ட இருந்தது. இந்த மூன்று காரியமும் லாத்துக்கிட்ட இருந்த போதிலும், லாத்து மனைவிகிட்ட இருந்த போதிலும் கர்த்தரை தெரியும். சபைக்கு போவா, துதிக்குவா, செய்வா, குடும்ப ஜபத்தில் உக்காருவா, வீட்டு கூட்டத்தில் உக்காருவா, காட்டேஜ் ப்ரேயர் மீட்டுக்கு போவா, பைபிள் ஸ்டடிக்கு வருவா, எல்லா பைபிள் ஸ்டடியில் உக்காருவா, ஃபாஸ்டிங் ப்ரேயர் போவாங்க, எல்லா விஷயத்திலையும் செய்வாங்க. லாத்து மனைவி எல்லா விஷயத்திலும் செய்தாங்க. எப்போமா ஆபிரகாமும் சாரா கூட உட்காந்து எல்லா விஷயத்திலும் பங்கு கொண்டாங்க.
ஆனா கடைசி காலம் வந்தது, தூதர்கள் வந்து அந்த தேசத்தை அழிக்கும்படியாக பிளான் பண்ணாங்க. அழிக்கும்படியாக வந்த போதில அழிக்கும்படியாக வந்த போதில லாத்து மனைவி என்ன பண்ணுச்சுங்க அப்படின்னு பார்த்தா முடிஞ்சிருச்சு கதை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கும் அதே விஷயம்தான். அதுதான் தான் லூக் 17:32 சொல்லுது, லாத்தின் மனைவியை நினைத்துக்கொள். லாத்தின் மனைவியை என்னங்க ஜீவங்கம்மா 50 kg உப்பு சால்ட்டு. திரும்பி பார்த்தீங்கன்னா எங்க இந்த உலகத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா 50 kg உப்பு, அவ்வளோதான். நீங்கள் வேற எதுவுமே கிடையாது, உங்கள் மதிப்பே கிடையாது. இப்போ தான் உன் கண்ணுக்கும் காதுக்கும் கிட்னிக்கும் ஹார்ட்டுக்கும் மதிப்பு. ஆனால் கர்த்தருக்கு வருகை வந்துச்சுன்னா நீ வெறும் உப்பு தூணு. என்னங்க நீங்கள் வெறும் உப்பு தூணு, யூஆர் யூஸ்லெஸ் சால்ட்டு. ஏன்னா சல்ஃபர் பிரயோஜனம் கிடையாது. அது என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. அது வெறும் உப்பு தூணு, யாரும் எடுத்து பிரயோஜனப்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா உன்னோட விசுவாசம், உன்னோட ஆசீர்வாதம் அப்படியா இருக்கிறது, உன்னோட நடத்தல் அப்படியா இருக்கிறது. your conduct in church is like that. நீ அப்படியா இருக்கும்போது கடைசி காலங்களிலே நீ எப்படி வாழணும் என்று கற்றுக்கொள்ளுகிறாய் என்று சொன்னால் லாத்தின் மனைவியை பார்த்து கற்றுக்க. அவளுக்கு எல்லா சலுகையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, திரும்பி பார்த்துறாத. என்ன பண்ணார் கர்த்தர்? do not turn back. அதை நீ திரும்பி பார்க்காத, அதெல்லாம் தேவையில்லாத. நம்மளுக்கு உலகத்தின் காரியம் தேவையில்லாதது, உலகத்தின் விஷயம் ரொம்ப தேவையில்லாதது. அது திரும்பி பார்க்காத. கர்த்தருக்கு நேரத்தை கொடு, கர்த்தரிடம் நெருங்கி வா. அது நீ உலகத்தான் இம்பார்ட்டன்ட், உலகத்தான் இம்பார்ட்டன்ட். நீ திரும்பி பார்த்தினா என்னவா மாறுவேன்? உப்பு தூணா மாறிடுவேன். அது லாத்தோட மனைவி எப்படி மாறுச்சுன்னா, முதல் காரியம் அவளுக்கு அவிசுவாசம் வந்தது. லாத்து மனைவிக்கு என்ன வந்தது? அவிசுவாசம் வந்தது. என்ன அவிசுவாசம் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அவிசுவாசம் வந்துச்சு? கிடைக்காம போகுமோ? நான் சொல்லுவேன் அல்ப விசுவாசம் சொல்வேன். நான் என்ன சொல்வேன்? அல்ப விசுவாசம். எப்படின்னா கர்த்தர் சொன்னாரு அந்த ஊடு என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா ஜெபிதா திரும்பி பார்த்தா. she had a faith. என்ன faith சொல்லு? என் வீடு மட்டும் விட்டுற மாட்டாரா? லாத்து மனைவி கிட்ட ஒரு விசுவாசம், ஒரு அவிசுவாசம் இருந்துச்சு. என்ன அவிசுவாசம் சொல்லு? கர்த்தர் என்ன சொன்னாரு? அழிக்க போறேன்னு சொன்னாரு. லாத்து மனைவி என்ன இருந்துச்சு? ஒரு அவிசுவாசம் இருந்துச்சு. என்ன அவிசுவாசம் தெரியுமா? எந்த மட்டும் விட்டுருவாரோ, வீட்டிலலாம் வச்சுக்கிறேனே. முதல் காரியம் திரும்பி பார்த்தது. ஏன்னா கர்த்தரை விசுவாசிக்கல, அவளுக்குள்ள விசுவாசம் ஆரம்பிச்சது, திரும்பி பார்த்தா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? அதே போலதான் உங்களுக்கும் அவிசுவாசம் இருக்கிறதுனால தான் இன்னும் நம்ம உலகத்தின் காரியங்கள் என்ன செய்யறோம்? திரும்பி பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம் டிஸ்ஓபீடியன்ஸ், கீழ்ப்படியதல் கிடையாது. என்ன கிடையாது? அநேக தாய்மார்ட்ட இருக்கு அந்த விஷயம், கீழ்ப்படிறது கிடையாது. சரி சிஸ்டர், உமன்ஸ் ஃபெலோஷிப் இருக்குன்னா என்ன பண்றீங்க? வரமாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? டிஸ்ஓபீடியன்ஸ், கீழ்ப்படிறது கிடையாது. அப்ப நீ என்னவா மாறுவ? நான் சொல்லல, பாபையா சொன்னார், பிடிச்சிக்கங்க. அவர் நான் சொல்லல, நானும் சொன்னேன், அவர் சொன்னார் உப்பு தூணா மாறிடுவாங்க தானே. நான் நீ கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா கர்த்தர் வருகைக்கு நீ என்ன ஆவீங்க? உப்பு தூணு வென்று அக்கினியில் என்ன ஆகப்படுவீங்க? போடப்படுவீங்க. அவிசுவாசம் இல்லாமல் மீண்டும் உலகத்தை பற்றி கொண்டிருந்தால் நீங்கள் எங்க போடப்படுவீங்க? ஆமா, அக்கினி கடல்ல போடப்படுவீங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீங்க எங்க போடப்படுவீங்க? ஆமா, அது சும்மா ஆகாது. 3-4 பேரும் போய் நிற்கிறாங்க. லாத்து மனைவி, அப்புறம் 2 பிள்ளைங்க கை பிடிச்சுன்னு போறாங்க. டக்குன்னு அதுதான் லூக்கால படிக்கிறோம், ஃபிளாஷ் லைட் மாதிரி. என்னது? அப்படி ஃபிளாஷ் லைட் மாதிரி எல்லாம் கையில டக்குன்னு ஆபிரகாம் கை டைட் ஆகுது. ஆபிரகாம் கை டைட் ஆகுது. என் கூட வந்த பொண்டாட்டினா டக்குன்னு கல்லா மாறிட்டா. உள்ளதான் கல்லுன்னு பார்த்தா சரீரமே கல்லா மாறின்னு ஆபிரகாம் ஷாக்கா பார்க்கறா.
இல்லை சாரி லாத்து சாக பார்க்குறான். என்ன என் பொண்டாட்டிக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, டக்குனியா அவ கை ஹார்டா மாறிச்சு. திரும்பி பார்க்குறான், கை பிடிச்சின்னு வந்த லாத்தோட மனைவி என்னவா மாறிட்டா? சடனாக மாறிட்டா. டைம் இல்லை சிஸ்டர், பிரதர், உனக்கு டைம் இல்லை. இன்னைக்கு மாறுனா மாறு, இல்லையா சாவு. அதே சடன் டிசிஷன் தான் அன்னைக்கு லாத்தோட மனைவிக்கு. இன்னைக்கு மாறுனா மாறு, இல்லைன்னா உப்புத்தொன்னு. எப்போ ஏன்னா பார்த்துன்னு வரேன், எல்லாமே நடக்குது. இஸ்ரேலில் பார்க்குறோம், டும் டும் டும்னு ராக்கெட்டுங்க. அவங்க அந்த வசனத்தை நினச்சி பார்ப்பாங்க. இப்போ அந்த வசனத்தை நினச்சி பார்ப்பாங்க. 1732 அந்த வசனத்தை நினச்சி பார்ப்பாங்க என்னன்னு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். 1732 லாத்தோட மனைவியை நினைத்துக்கொள். சடனா மாறின டிசிஷன் அதுக்கு. திரும்பினால் உப்பு தூணாய் மாறினார். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கு. ஜாக்கிரதையாய் உன் படகை ஓட்டினுப்ப. வாலிப பிள்ளைகளே, enough of enjoying your life, turn back to Jesus. சகோதரிமார்களே, குடும்பத்தில் ஆக்கியது போதும், கர்த்தருக்காய் ஆக்கு. cook something for Jesus. ஒரு புக் இருக்கு, cook something for Jesus. கர்த்தருக்காய் நீ செய் என்று சொல்லி. உலகத்துக்காய் போராடியது போதும், கர்த்தருக்காய் செய்யவா. நீ செய்கிறது எல்லாமே ஒரு நாள் மாயமாய் போரிடும். அந்த கர்த்தருக்காய் செய்கிறதெல்லாம் அங்கே நிலைத்து நிற்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். when you sow for God, you will reap that in heaven. நீ கர்த்தருக்காய் இங்கே விதைத்தால் அது எங்கே அறுப்பாய்? பரலோகத்தில் அறுப்பாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதையாய் இந்த வசனத்தை என்ன பண்ணுங்க? தியானிங்க, கேளுங்க. ஆண்டவரே, நான் அப்படி மாறக்கூடாது, நான் அப்படி மாறக்கூடாது. என்னை மாறாமல் என்னை நடத்தும்படியாக, உன் விசுவாசத்தில் நடக்கும்படியாக என்னை நடத்து வாங்க என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க. ஏஞ்சி நிற்கலாமா? Shall we all stand? Shall we all stand? உங்களுக்கும் லாட்சோட மனைவிக்கும் அதே சலுகை, அதே காரியம், எல்லாம் ஒன்றா இருந்தது. எல்லாம் உலர்ந்து எழும்புங்க. எல்லாம் ஒன்றா இருந்தது. எல்லா விஷயம் சரியாக இருக்குது. அங்கேயும் லாத்தோட மனைவியும் உங்களையும் நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் லாத்து மனைவிக்கும் மேட்ச் ஆகும். லாத்து மனைவிக்கும் மேட்ச் ஆகும். கிறிஸ்துவ குடும்பம் எப்படி இருக்கணுமோ அதே போல தான் லாத்தின் குடும்பமும் இருந்தது. ஆபிரகாமோட கூட வாழ்ந்தாங்க, சபையில் இருந்தாங்க, ஆராதனை கலந்து கொண்டாங்க. எல்லா விஷயத்திலும் லாத்தோட குடும்பம் பங்கு இருந்தது. ஆனா கடைசி காலம் வரும்போது அந்த மகள் இருக்கிற அவிசுவாசத்தினாலையும் கீழ்ப்படிதல் இல்லாததுனாலையும் என்னவா மாறினா? உப்புதூனா மாறினா. உங்களுக்கும் அதே ஜாக்கிரதையான காரியங்களை நான் சொல்லுகிறேன். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி காலங்களிலே உம்மை மட்டுமே பிடித்து கொள்ளும்படியாக, அப்பா உம்மை மட்டுமே பின்பற்றும்படியாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு இன்னைக்கு கொடுத்தினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். Do not delay. Why God's day is coming. So கர்த்தரோட வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கு. நீ ரட்சிக்கப்படணும், நீ தேவனை பார்க்கணும், நீ தேவனோடு கூட வாழணும் என்ற விசுவாசம், அன்பு என்னிடம் இருக்கிறது போல உங்களுக்கும் உன்மேல் இருக்கும்படியா நான் விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ நல்லா இருக்கணும், நீ தேவ ராஜ்யத்தை பார்க்கணும், தேவ கிங்டமை பார்க்கணும். நான் விரும்புறேன், நீங்களும் விரும்புங்க. நீங்க பார்க்கணும்னா கொஞ்சம் மாறணும், கொஞ்சம் மாறணும். என்ன செய்யணும்? நீங்க கொஞ்சம் மாறணும். அப்படி மாறினால் மட்டுமே தான் கர்த்தர் உன்னை பரலோகம் கொண்டு செல்வா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி ஒரே பிறான குமாரனை நமக்காய் என்ன பண்ணாருங்க? நமக்காய். ஆமா, ஒரே வசனம் படிங்க. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Acts 16:31. அதற்கு அவர்கள் விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, நீயும் உன் வீட்டாரும் என்னாக்கப்படுவீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்க 4:12 படிங்க. அப்போஸ்தலர் 4:12.
அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அவரால் அன்றி வேறு யாரால் என்ன கிடையாது? ரட்சிப்பு இல்லை கிடையாது. அப்போஸ்தலர் 16:31 என்ன சொல்லுது? நானும் என் வீட்டாரும் என்ன பண்ணது என்ன சொல்லுதுங்க? படிங்க 16:31. அதற்கு அவர் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணு? விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். என்னாக்கப்படுவீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. ஜாக்கிரதை சகோதரியே. அல்லேலூயா. எவ்வளோ பேர் இதை சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லணும். ஏன்னா உமன்ஸ் ஃபெலோஷிப் என்னும்போது 14 பேர் தான் வந்தீங்க. மிச்செல்லாம் நீங்கள் என்ன மாறுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஆசைப்படலை அப்படி. நீங்கள் தான் அந்த பாதையில் போயிட்டு வரீங்க. நீங்கள் உப்புத்தனா மாறுறதுக்குன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போயிட்டு வரீங்க. ஏன் போயிட்டு வரீங்க? விசுவாசம் கிடையாது, கீழ்ப்படுதல் கிடையாது. விசுவாசமும் கீழ்ப்படுதலும் இல்லாத லாத்தோட மனைவி என்னவா மாறினா? உப்புத்தூனா மாறினா. அப்போ நீ என்னவா மாறுவீங்க? சொல்லுங்க. முடியல தானே? உப்புத்தூனா மாறக்கூடாது தானே? மீரம்மா மாறக்கூடாது தானே? என்னங்க சிஸ்டர் சந்திரன்டி மாறணுமா மாறக்கூடாதா? நீங்கள் அம்மலாங்க அம்மா மாறணுமா மாறக்கூடாதா? உப்புத்தூனா மாறக்கூடாது தானே? மாறக்கூடாதுன்னா என்ன வேணும் நம்மக்கிட்ட? விசுவாசம், கீழ்ப்படுதல் வேணும். சபைக்கு கீழ்ப்படுதல் வேணும். சபைக்கு கீழ்ப்படைந்தால்தான் உனக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு. அதான் வசனம் சொல்லுது. அதுதான் அவரை இன்றி, அவர் நாமத்தை அன்றி உனக்கு என்ன இல்லைங்க? ரட்சிப்பு இல்லை. கர்த்தர் உன்னை இன்று தொடும்படியாக, கர்த்தர் இன்னைக்கு உன்னை தொடும்படியாக உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக மாற வேண்டும். அசைவாடும் ஆண்டவரே என் மேல் என்ன பண்ணுங்க? அசைவாடும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. லாத்து மனைவியை போல பார்க்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. வாலிய பிள்ளைங்களே, லாத்தின் மனைவி போல பார்க்காதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறாரு. தயவு செய்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் என் மேல் அசைவாடும், ஆண்டவர் என் மேல் அசைவாடும், என் மேல் அசைவாடும், என் மேல் அசைவாடும். சொல்லுங்க பார்க்கலாம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அசைவாடும் ஆவியான தேவா, அசைவாடும் ஆவியான தேவா. ஆண்டவரே என் மேல் அசைவாடும் சொல்லுங்க. அசைவாடும் ஆவியான தேவா, இன்று என் மேல் இன்று அசைவாடும் ஆவியான தேவா. தோலினால் மூடனுமே பரிசுத்தமாகணுமே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன தோலினால் மூடனுமே பரிசுத்தமாகணுமே. நான் பரிசுத்தமாகணும். சொல்லலாமா? ஆண்டவரே நான் பரிசுத்தமாகணுமே. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று
ஒன்று சேர்ந்து மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து சபையாய் மாற வேண்டும். மறுபடி பிறக்கணுமே, மறுரூபமாக்கணுமே. சொல்லுங்க பார்க்கலாம், மறுபடி சொல்லுங்க, மறுபடி பிறக்கணுமே. சேர்ந்து சொல்லுங்க, உப்புத்துனா மாறாதீங்க. மறுரூபமாக்கணும். மீண்டும் சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழ்ந்து மறுபடி பிறக்கணுமே. ஐயா, என்னை மறுரூபமாக்கணுமே. என்னை மறுரூபமாக்கணுமே. என்னை மறுரூபமாக்கணுமே. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு சபையாய் மாற வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு சபையாய் மாற வேண்டும். சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே. உங்க வாயிலிருந்து சொல்லுங்க, சாத்தானை ஜெயிக்கணுமே. ஒரு சாட்சியாய் நிற்கணுமே. மீண்டும் சொல்லுங்க, சாத்தானை ஜெயிக்கணுமே. ஒரு சாட்சியாய் நிற்கணுமே. நான் சாட்சியாய் உமக்கு ஒரு சாட்சியாய் நிற்கணுமே. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழவே. ஐயா, ஒன்று சேர்ந்து மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று ஒன்று சேர்ந்து மனிதனாக வேண்டும். அசைவாடும் ஆவியான தேவா. உணர்ந்து பாடலாமே. அசைவப்பா, இந்த மேகமாக தேவாவியர் அசைவாடுமே. ஆவியான தேவா. மீண்டும் உள்ளத்தில் சொல்லுங்க, அசைவாடு ஆவியான தேவா. அசைவாடுமே, அசைவாடும் ஆவியான தேவா. பாயங்கள் நீங்கணுமே, பரிசுத்தமாகணுமே. சொல்லுங்க பார்க்கலாம், பாயங்கள் நீங்கணுமே, பரிசுத்தமாகணுமே. நான் பரிசுத்தமாகணுமே. நல்ல வாயிலிருந்து சொல்லுங்க, நான் பரிசுத்தமாகணுமே. ஐயா, நான் பரிசுத்தமாகணுமே. நான் பரிசுத்தமாகணுமே. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள்
கரங்களை ஊட்டி சொல்லுங்க, அசைவாடும். கரங்களை உயர்த்தி shall we all lift our hands towards heaven? ஆண்டவரே எங்கள் மேல் அசைவாடும், ஆண்டவரே எங்கள் மேல் அசைவாடும் சொல்லுங்க பார்க்கலாம். அசைவா அப்பா, அசைவா அசைவாடுமே ஆவியான ஓ தேவ தொடுதல் உணரமே. அசைவா அப்பா, அசைவாடு ஆவியான தேவ இவர்களை தொடுமாண்டவரே. அசைவாடு அசைவாடு ஆவியான தேவ. கையை சட்டி தேவனை மகிமைப்படுத்தி நல்லா உற்சாகமா தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கான உப்பு தூணா, ஓ உப்பு தூணாய் மாறாம தேவனுக்கு சுவையை கொடுக்கிற உப்பாக, தேவன் நறுமணத்தை கொடுக்கிற உப்பாக, இந்த தேசத்துக்கு நறுமணத்தை கொடுக்கிற உப்பாக தேவனுடைய ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே என்னை அழைத்த காரணம் எனில் நிறைவேறட்டும். அப்பா என்னை படைத்த காரணம் எனில் நிறைவேறட்டும். நான் உப்பு தூணா மாறக்கூடாதப்பா. ஆண்டவரே உப்பு தூணாய் மாற மாட்டேன் அப்பா. நான் மீண்டும் அந்த உலகத்தின் காரில் திரும்பி பார்க்க மாட்டேன். இதோ எடுத்த வைத்து கால் முன்னே செல்லுமே தவிர பின்னால பார்க்காது. ஆண்டவரே இப்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், இப்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை நடச்சுங்க, நீங்க எங்களை நடச்சுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. உம் நாமத்தை நோக்கி கேட்கிற பிள்ளைகளுக்கு நீ ரட்சிப்பை தருகிற தேவனா இருக்கிறேன். உன்னை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை தருகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எங்களோடு கூட பேசின ஜாக்கிரதையான செய்திக்கான நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இவ்வளவு காலமாய் இந்த உலகத்தை பார்த்தது போதும். ஆண்டவரே உம்மை பார்க்கும்படியாய் என்னை ஆசீர்வதிங்க, உம்மை பார்க்கும்படியாய் என்னை ஆசீர்வதிங்க. ஆனால் உம்மை மட்டுமே பார்க்கும்படியாக லெட் மை ஃபோக்கஸ் டர்ன் டுவர்ட்ஸ் யூ. எங்க பார்வை உன்னை மட்டுமே பார்க்கட்டும், எங்க சிந்தனை உன்னை மட்டுமே பார்க்கட்டும், எங்க சரீரம் உன்னை மட்டுமே கனப்படுத்தட்டும், என் சதைகள் உன்னை மட்டுமே கனப்படுத்தட்டும், என் கரங்கள் உன்னை மட்டுமே கனப்படுத்தட்டும், என் பார்வை உன்னை மட்டுமே கனப்படுத்தட்டும், என் செயல்கள் எல்லாம் உன்னை மட்டுமே கனப்படுத்தட்டும். ஆண்டவரே தகப்பனே எனக்கான மறு ஜீவனை தாங்க. என்னை மன்னிக்கிற கர்த்தர் நீரப்பா. எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க என்று கேட்கும்போது மறுதலிக்காத தேவன் அவர் தெரியுமா. ஆண்டவரை பார்த்தப்பா என்னை மன்னிங்க என்று கேட்டு பாருங்க. ஆண்டவரே உம்மை பின்னோக்கி பார்த்து கொண்டு போகிறேன் அப்பா, உன்னை பின்னோக்கி பார்த்து கொண்டு போகிறேன், உன்னை மறந்து வாழ்ந்து வருகிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. எனக்கு அந்த தண்டனை வேண்டாம் அப்பா, எனக்கு அந்த தண்டனை வேண்டாம் ஆண்டவரே. நான் உம்மை பார்க்கிற ஆசீர்வாதம் வேணும், உம்மை பார்க்கிற ஸ்லாக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவர் என்று கேட்கும்போது கர்த்தர் கரம் உன்னை நீட்டி தூக்கும், கர்த்தர் கரம் உன்னை நீட்டி தாங்கும், கர்த்தர் கரம் உன்னை தூக்கி அரவணைக்கும். கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத நேச உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை மட்டும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை இவர்கள் மேல் எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த சபை ஆசீர்வாதமான சபையை மாற்றுங்க. இதை பயத்தோடு ஆவிக்குற சபையை நடத்த எங்களுக்கு தயவை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சோத்திரம் நன்மையான காரியங்கள் நடக்கட்டும். அம்மா பிரேமக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நேற்று இரவில் ஜெபித்து இன்னைக்கு சபைக்கு வரணும் என்று கேட்ட மாத்திரத்தில் இன்னைக்கு சபைக்கு கொண்டு வந்த கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒரு வாழ்க்கையில என்ன சித்தம் இருக்கிறதோ தேவன் அதை நிறைவேற்றி தாங்க. சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே. சோத்திரம் உன் வருகையை காண மட்டிலும் ஆயுசு நாட்களை கொட்டித்தாங்க. தேவ சித்தம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில். பலனை கட்டளிடுங்க. பலவீனமா இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காற்றுக்கொள்ளுங்க. சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அவர் சபையில் எழும்பி பிரகாசிக்கும்படியாக ஆசீர்வதிங்க தகப்பனே. உலகத்தை பின்னோக்கி பார்க்காமல் தேவனே பார்க்கிற மக்களாய் இவர்களை தொட்டு சுகப்படுத்தி ஆசீர்வதிங்க. சகோதரர்களை ஆசீர்வதிங்க. தேவனுக்காய் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்திலே. வாலிப பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்க. பாஸ்டரை ஆசீர்வதிங்க. பாஸ்டருக்கு எல்லா பலவீனங்கள் மறைந்து போட்டும். தேவ சுகத்தை கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன். பலவீனமாக இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. லெவிட்டாக்கு சுகத்தை தாங்க, ஷீலாக்கு சுகத்தை தாங்க. தேவன் பரிபூர்ண பலனை கொடுத்து சபையின் பாஸ்டரையும் பாஸ்டரையும் சுகப்படுத்தி ஆசீர்வதிங்க. சபையின் மக்களோடு கூட இருங்க. எல்லா நன்மையான காரியங்கள் என் சபை மக்களுக்கு சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் இங்கு வந்திருக்க தேவ மக்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். நின்ற